சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அக்கா, சூர்யா சார் இருக்கார்ல, 2 பை அதிகமா வெடி வாங்கிட்டு வந்திருக்காருக்கா. எல்லாமே விலை அதிகம். சார் பாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டே இருந்தாருக்கா. சங்கு சக்கரம், புஷ்பானம், கம்பி மத்தாப்பு, 7 ஷாட் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? யாத்தா, அந்த காலத்துல நம்ம ஊர்ல வானக்காராயன்னு ஒரு ஆள் வெடிகட்டுவாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மரக்கம் நெல் அளந்து கொடுத்துட்டு நாங்க வெடி வாங்கி வெடிப்போம். நல்லது கெட்டது கோயில் திருவிழா எல்லாத்துக்கும் வானக்காராயன் வெடிதான். ஓலை வெடின்னு ஒண்ணு செஞ்சு தெரியும். பனை ஓலையில செய்யுது. வெடிச்சோம்னா அம்புடி சத்தம் வரும். ஆனா பாதுகாப்பானது. வெங்காய வெடின்னு இன்னொன்னு இத்தினோண்டு தான் இருக்கும். எடுத்துட்டு போய் செவத்துல அடிச்சோம்னா படார்னு வெடிக்கும் பாரு. அதெல்லாம் மலை ஏறி போச்சு இந்த காலத்துல. என்னென்னமோ சொல்லி தெரியல. இப்ப வானம் இல்ல, வானக்காராயன் வெடியும் இல்ல. இருந்து அம்புட்டு நல்லா இருக்கும். நீ வரப்பா. இப்ப சிவகாசி பட்டாசு கூட இல்ல, சீனால இருந்து வந்து இறங்குதான். நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க. ஆத்து இம்புட்டு மாறி போச்சு. ஹலோ गाइस, என்ன நடக்குது? என்ன ஃபேமிலி மீட்டிங்கா? என்ன ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க? சும்மா தான் தம்பி பேசிட்டு இருந்தோம். அப்படிதான் பாட்டி பேசணும். இப்படி ஜாலியா ஃபேமிலியா உட்கார்ந்து பேசினா தான நல்லா ஹாப்பியா இருக்கும். சரியா? சரி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன 2 பேர் மட்டும் ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மாமா, இப்ப வந்துறோம். வா. ஏய், எங்க போறீங்க? ஏய் நந்தினி, எங்க போயிட்டு இருக்காங்க? தெரியலையே. நான் வந்தேன். இல்ல பாட்டி, என்ன பாட்டி உட்காருங்க பாட்டி. ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? நீங்க உட்காருங்க தம்பி. சரி, என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? தீபாவளிக்கு நீங்க நிறைய பட்டாசெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்களாமே. அதுல என்ன சங்கு சக்கரம், புஷ்வானம், மத்தாப்பு என்னமோ ஏதோ சொல்றானே. அததான் சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்புறம் பாட்டி, நீங்க நான் போன வாட்டி ஊருக்கு வந்தப்போ நீங்க பழைய கஞ்சியும் வெங்காயமும் கொடுத்தீங்கல்ல, செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அப்படி ஒண்ணு சாப்பிட்டதே இல்ல. நந்தினிக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதா பாட்டி? நான் அவளை கேட்கல. இல்ல, உங்களை பார்க்கும்போது எனக்கு அது திடீர்னு ஞாபகம் வருது. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க பாட்டி. இந்த தீபாவளிக்கு இந்த செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு நீங்க எனக்கு அதுவும் பண்ணி கொடுக்குறீங்களா? நம்ம அப்படியே சாப்பிடலாம். இல்ல வேணாம் தம்பி. தீபாவளி எதுவுமா பழைய கஞ்சியை குடிச்சுக்கிட்டு எதுக்கு அதெல்லாம்? இன்னொரு நாளைக்கு செஞ்சு கொடுக்கறேன். அப்படி ஏதாச்சும் ரூல் இருக்கா? ஆமா தம்பி, தீபாவளி அன்னைக்கு நாம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பழைய கஞ்சியை சாப்பிட்டோம்னா இந்த காய்ச்சல் சளின்னு ஏதாவது புடிச்சுக்கும். நமக்கு எதுக்கு வம்பு? ஓ, அப்ப ஒண்ணு பண்ணுங்க. தீபாவளி ஆன நெக்ஸ்ட் டே எனக்கு அது பண்ணி கொடுத்துருங்க. ஆமா நந்தினி, என்னாச்சு? ஏதோ 2 பேரும் வெளியே போயிட்டாங்களே, ஏதோ சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு. என்னாச்சு தெரியல. சரி, நான் போய் பாத்துட்டு வரட்டா? சார் இருங்க, நீங்க உட்காருங்க சார். இல்ல, என்ன சர்ப்ரைஸ்னு ஒரு வாட்டி அவங்க வருவாங்க, உட்காருங்க. அப்படியா? நீங்க உட்காருங்க. நீ போய் பாத்துட்டு வா. சரி. அப்புறம் பாட்டி, ஆமா அப்படி ஏதாச்சும் வழக்கம் இருக்கா? வா. ஏய், மருதானியா? ஆமாக்கா, உனக்கு பிடிக்குமேன்னு ஊர்ல இருந்து கொண்டுட்டு வந்தோம். மருதானியா? ஓ, இதான் சர்ப்ரைஸா? அரைச்சா கொண்டு வந்தீங்க? அரைச்சது எப்படிக்கா? இங்கதான் அரைச்சோம். எனக்கு தெரியவே இல்லையே. ஏன்னா அது சர்ப்ரைஸ். சரி அக்கா, கை நீட்டு. சார், நீங்களும் கை நீட்டுங்க. ஏய், சார் இல்ல மாமா, கை வெரி நீட்டுங்க. குட். இரு, அதெல்லாம் போடலாம், ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. பட் பாட்டி, நம்ம இது போட்டோம்னா இது போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதுவா, ஒரு 10-15 நாளைக்கு இந்த மருதாணி கையில இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடும். ஓ, 10-15. அப்போ ஓகே, நோ அப்செக்ஷன். நீங்க போடலாம். அம்மாச்சி, நீ எந்திரி. அக்கா, நீ உட்காரு. குடி இந்த சாய் எடுத்து வா. ஏய், என்னடி சொல்றேன். சேர போடு. எனக்கு எதுக்கு? ஏன்டி இப்படி பண்றீங்க? அக்கா, மருதாணி போட்டுக்கிறதுல ஒரு முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. ரூலா? என்ன ரூல்? மருதாணி போடுறதுல என்னடி ரூல்ஸ்? தனியா போடுறது வேற. இப்போ உனக்கும் மாமா கைக்கும் சேர்த்து வச்சு மருதாணி போட போறோம். அதனால முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா, உங்க 2 பேரு கையையும் ஈக்குவலா வச்சு நான் இப்போ மருதாணி போட போறேன். கடைசி வரைக்கும் கைய அசைக்காம மேல கீழே தூக்காம அப்படி பண்ணிட்டா ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு பாசம் கம்மின்னு அர்த்தம். இது என்னப்பா ரொம்ப வினோதமா இருக்கு. அப்போ நான் கையை இறக்கிட்டேன்னா நந்தினி மேல எனக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தமா? ஆமா ஆமா, அதே போலதான் அக்காக்கும். சரி, ஆரம்பிக்கலாமா? ஓகே ஓகே. முதல்ல
கைய சேர்த்து வைக்கணும். இப்படியா? ஆ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். டச் ஆக கூடாது, ஓகேவா? இப்படி இப்படியா? இருக்கணும். ஆமா, இந்த லெவல்லே தான் okay. இருக்கணும். டச் பண்ண கூடாது. நீங்க போடலாம். மருதாணி வைக்கட்டுமா? அதாவது ஓ ஓ ஓ ஓ. மாமா, இப்ப நீங்க கைய அசைச்சா ஆட்டத்துல தோத்துருவீங்க. அப்புறம் அக்கா மேல உங்களுக்கு பாசமே இல்லன்னு ஆயிடும். ஓகே 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 ஓகே. ஓ. ம். ஐயோ கை 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 ஆட்டாதீங்க, ஆ, பாத்து. சரி சரி. சார், ஆ, என்ன சார்? இல்ல மூக்கு லைட்டா அரிக்குது. ஓ, அதான் கொஞ்சம் இப்படி. மாமா, ஓகே. நீங்க அப்படி இப்படின்னு ஆட்டினீங்கன்னா தோத்துருவீங்க. அப்புறம் அக்கா மேல உங்களுக்கு பாசமே இல்லன்னு ஓ ஆயிடும். ஓ சரி சரி சரி. இது கொஞ்சம் வம்பா தான் இருக்கு. பட் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ம், நீ போடு. சரி, சரி. நல்லா போடு. அசையாம போடு, இருங்க. போடு, போடு. ஓகே. சார், சார், கை 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 கை. அசையாதீங்க. இல்ல அது வந்து மூக்கு கொஞ்சம் ஒரு லைட்டா. மூக்கு. சார், 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 சார். ஐயோ, நீங்க எழுந்திரீங்க, நான் சொல்றேன். இல்ல பரவாயில்ல, ஓகே. நீங்க எழுந்திரீங்க சொல்றேன். ஓகே. வாங்க இங்க வாங்க. ஓகேவா? வாங்க வாங்க. ஆ, ஆ, okay. கை 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 Okay, okay, ஆ, okay. வாங்க வாங்க. இப்படி வாங்க. அங்க என்ன பாக்குறீங்க? இங்க பாருங்க. உங்க மூக்கு இருக்குல்ல, அதை என் கன்னத்துல தேய்ச்சுக்கங்க. ஆ ஐயோ சார். மெதுவா சார். போச்சா? திஸ் இஸ் குட் ஐடியா நந்தினி. நல்லா இருக்கு. ஆக்சுவலி குட். தேங்க் யூ. உட்காருங்க. 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 இது என்ன புது மெத்தடா இருக்கு? நான் இந்த ரூல்ஸ் சொல்லவே இல்லையே. போதும்ல? வலிக்குதுடி. நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம்க்கா. ம் ம் கை வலிக்குதுடி.